விஜய் ஜெயிலுக்கு போவாரா? ஸ்டாலின் எதுக்கு ஜெயிலுக்கு போனார் அப்படின்றது அது நம்ம இப்போ அதை சொல்ல வேணாம். மிசா காலத்தில் ஜெயிலுக்கு போனார், ஆனால் மிசா சட்டத்தில் ஜெயிலுக்கு போகல. இதை மட்டும் இப்போ சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். அப்போ விஜய் ஜெயிலுக்கு போவாரா? விஜய் ஜெயிலுக்கு போகிறாருன்னு ஸ்டாலின் ஜெயிலுக்கு போனதால் தான் இன்றைக்கி இத்தனை வருஷம் மேயராக இருந்தார், அமைச்சராக இருந்தார், முதலமைச்சராக இருக்கிறாரு, பையனை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு, பேரனை கொண்டு வரப்பாங்க. இதெல்லாம் அவர் ஜெயிலுக்கு போனதால் அப்படி தான் நடக்குது. ரைட்டு. இப்போ விஜய் இன்னும் எந்த பதவிக்கும் போகல. நான் இந்த இதை ஒத்துக்கலை. ஜெயிலுக்கு போகிறவங்க தான் பதவிக்கு வர முடியும், வரணும், பொறுப்பு எடுக்கணும்னா உதயநிதி ஸ்டாலினை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவர் கேள்வி கேட்குறாரா? இளங்கோவன் அவருக்கு தான் கேட்குறாரா? உதயநிதி ஸ்டாலின் திமுக நடத்திய எந்த போராட்டத்தில் பங்கேற்று, மக்களுக்கான போராட்டத்தில் பங்கேற்று சிறையில் சென்றார், வாடினார்? அவர் எப்படி துணை முதலமைச்சரானார்? அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் விஜய் இந்த கேள்வி கேட்குறதுக்கு கூச வேணாமா உங்களுக்கு? அதனால் டிகேஎஸ் இளங்கோவன் நல்லவர், நல்ல மனிதர், பண்புள்ளவர், திமுகவில் இருக்கிற ஒரு சில நான் மதிக்கிற ஆளில் ஒருத்தர். ஆனால் அவர் பாவம் தர்ம சங்கடம், செய்தி தொடர்பாளர் ஆகிட்டார். இப்போ ஏதாவது சொல்லி தானே ஆகணும், அதுக்காக அவர் பதில் சொல்கிறாரு. ஆனால் விஜய் நேற்று எழுப்பிய பாயிண்டட் கிரிட்டிசிசத்துக்கு திமுக கிட்டேருந்து பதிலே வரல. வந்திருக்கிறதுனா நாங்கள் தற்கூரின்னு சொல்லவே இல்லைன்ற அபாண்டமான அண்டப்புழுகு தான் வந்திருக்குது. உண்மை இல்லை அது.